வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் 5 அமைச்சர்களுக்கு இன்றே கடைசி நாள். நீதிபதி போட்ட அதிரடி தீர்ப்பு. யார் இந்த திமுகவின் 5 அமைச்சர்கள், என்ன காரணத்திற்காக அவர்களுக்கு இன்றே கடைசி நாள், ஸோ யார் யார் பேர்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு, அமலாக்கத்துறைக்கும் இந்த 5 அமைச்சர்களுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி இவர்களை இன்றே கடைசி நாள் அப்படின்றத தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, பரபரப்பான, அதிர்ச்சிகரமான, சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள், பெரும் புள்ளியான அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தமிழ்நாட்டில். அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள், ஸோ இவங்க நிறைய பேர் சிக்கியிருந்தாங்க. லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக போகும். ஸோ இப்போது இன்றைக்கி சற்று முன்பு திமுகவின் 5 அமைச்சர்களுக்கு இன்றே கடைசி நாள் அப்படின்றத நீதிபதி அவர்கள் வந்து அதிரடியாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. யார் அந்த திமுகவின் 5 அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல யார் பேர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி, தங்கம் தென்னரசு, ராசா, பெரியசாமி, ராகரத்தினம், பெரிய கருப்பன், இந்த 5 அமைச்சர்களும் திமுகவின் இன்றே கடைசி நாள் அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கியிருந்தாங்க. பல்வேறு சர்ச்சைகள் வந்து இதுக்கு முன்னாடியே சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு வந்து இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில். நீதிபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிரடியான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இந்த 5 அமைச்சர்களுக்கும் இன்றே கடைசி நாள். புழல் சிறையில் இன்னைக்கு இந்த 5 அமைச்சர்களும் புழல் சிறையில் கண்டிப்பாக அடைத்தே ஆக வேண்டும் என்று அதிரடியாக நீதிபதி வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அதிரடியாக தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இதனால் பெரும் பூகம்பம் வெடிச்சிருக்கு திமுகவின் மத்தியில். திமுகவின் ஆட்சி கவிழுமா இல்லை வந்து நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா 5 அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடியே நிறைய அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா போயிருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பொன்முடி லிஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா எல்லாருமே பார்த்திங்கனாக்கா திமுகவில் வந்து மோசடிகள், கொலைகள் இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த 5 அமைச்சர்களுக்கும் கடைசி நாள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். தேங்க்யூ, வெல்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.